Hi friends, welcome back to Easy Reading. இன்னைக்கு நம்ம ஈஸி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல். வவல்ஸ்னாலே ஏ இ ஐ ஓ யூ தான். இதை ரீட் பண்ணுறதுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, தட் இஸ் த போனிக்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வவல் சவுண்ட் அண்ட் லாங் வவல்ஸ். ஷார்ட் வவல்ஸ்னால் சவுண்ட் ஆஃப் த லெட்டர். இப்போ ஏ இ ஐ ஓ யூ இந்த வவல்ஸில் சவுண்ட் ஆஃப் த லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு வேர்டை படிக்கிறது ஷார்ட் வவல். For example, cat, cat. Here I am using the A sound A. Okay. Then bed, bed. E in pin. Cot, cot. Im gum. இங்கே வந்து வவல்ஸோட சவுண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸை படிச்சிருக்கோம். இப்போ ஷார்ட் வவலுக்கும் லாங் வவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். தென் லாங் வவல்னா நேம் ஆஃப் த லெட்டர். இப்போ இங்கே ஷார்ட் சவுண்டு, அதாவது ஷார்ட் வவல்ஸில் சவுண்ட் ஆஃப் த லெட்டர் யூஸ் பண்ணுறோம். லாங் வவல்ஸ்னு நேம் ஆஃப் த லெட்டர். சேம் அதே தான், வவல்ஸ் ஒன்று தான், ஏஇஐஓயூ தான். ஷார்ட்டாக இருந்தாலும் லாங்காக இருந்தாலும் இங்கிலீஷில் வவல்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏஇஐஓயூ இஸ் த வவல்ஸ் லெட்டர். இப்போ இந்த லெட்டர்ஸ்லேயே லாங் வவல்ஸுக்கு நேம் ஆஃப் த லெட்டரை டைரெக்டாக ஏனா ஏ, ஈனா இ, ஐனா ஐ, ஓனா ஓ, யூனா யூன்னு சொல்லி அந்த நேம் ஆஃப் த லெட்டரை டைரெக்டாக நம்ம சொல்லி ரீட் பண்ணுறது தான் லாங் வவல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், லாங் வவல்ஸ்க்கு இப்போ எதுவாக இருந்தாலும் வவல்ஸ்னாலே உங்களுக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? அந்த ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுறதுல இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸாக வர எல்லாமே வந்து ஷார்ட் வவல்ஸ். லாங் வவல்ஸ்னால் வந்து ரெண்டு வவல்ஸோட லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து வரும். ஏஐ இது ரெண்டுமே வந்து வவல்ஸ் தான். ஏ ஆல்சோ, இ ரெண்டுமே வந்து வவல் லெட்டர்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஐ இ இதுவும் வவல் லெட்டர்ஸ் தான். ஓ ஏ, திஸ் இஸ் ஆல்சோ 2 letter blending the vowels. யூ இ இதுவுமே வவல். இந்த மாதிரி ரெண்டு வவல் லெட்டர்ஸுமே ஒன்றா சேர்ந்து வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்கிங், செகண்ட் ஒன் இஸ் ஜஸ்ட் வாக்கிங். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மட்டும்தான் டைரக்ட் சவுண்ட் இருக்கும், செகண்ட் ஒன்று இஸ் சைலண்ட். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்கிங், செகண்ட் ஒன் இஸ் வாக்கிங். இப்போது ஏஐன்னு வரும்பொழுது ஏ ஏ ஏ, I am using the direct sound of the letter. I am using here direct sound of the letter A. This is silent. This is silent. And here also E ரெண்டுமே வவல் தான். ரெண்டு லெட்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து வரும்பொழுது we are using the single letter of the first letter. This one is talking, this one is silent. இந்த லெட்டருடைய சவுண்டை நம்ம சொல்ல போகிறோம். இ இ இ. அண்ட் ஹியர் ஆல்சோ ஐ, திஸ் இஸ் சைலண்ட். ஐ சைலண்ட்னா இப்போ இந்த லெட்டர் நம்ம எழுதாமல் விட்டுடுறோமா? அப்படி கிடையாது. சைலண்ட்னா இந்த லெட்டர் கூட வரும், பட் அதோட சவுண்ட் நம்ம சொல்ல மாட்டோம். அதுதான் லாங் வவல். இது பார்த்திங்கன்னா ஓ ஓ. Here we are using the direct name of the letter O. First one is talking, second one is silent. And இங்கே U E இருக்கு. We are using the name of the letter U. U. This is silent. This is silent. For example, A, in, rain. A, in, rain. Here tir, e, tree. This is a long sound, tree. We are using the long vowels letter e, tree. This one is talking, this is silent. Here I, tie. Tie. Here we are using the name of the letter of I. tie. O, boat.
boat. B-O, boat, boat. R-A, ray, is rescue, rescue. Here this is talking, this is silent. புரியுதுங்களா? அதாவது நம்ம ஏனா ஏவே டைரெக்டாக லாங்காக சொல்கிறது தான் லாங் வவல் சவுண்ட். ஈனா ஈஏ டைரெக்டாக சொல்லணும். ஐனா ஐஏ டைரெக்டாக நம்ம அந்த நேம் ஆஃப் த லெட்டர் யூஸ் பண்ணுறது. ஹியர் ஆல்சோ ஓ, யூ, both are vowels, but first one is talking, second one is silent. ஓகேங்களா? இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சிச்சுங்களா? ஒன்ஸ் அகெயின் நான் இதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஷார்ட் வவல் சவுண்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட் ரெண்டு இருக்குது. அதாவது சவுண்ட் ஆஃப் த லெட்டரை நம்ம ரீட் பண்ணுறது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். நேம் ஆஃப் த லெட்டரை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாங் வவல் சவுண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் வவல் சவுண்டை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வவல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கீழே மார்க் பண்ண சொல்லி ரீட் பண்ண வைங்க. தென் ஆஃப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சிவிசி வேர்ட்ஸ் ஷார்ட் வவல் சவுண்டில் ஓகே பிக்கப் ஆகிட்டாங்க அப்படின்னு வரும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக லாங் வவல் சவுண்டை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தென் ரெண்டுமே வந்து வவல்ஸ் தாம்மா. அதாவது அந்த ரெண்டு வவல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்கிங், செகண்ட் ஒன் இஸ் சைலண்ட். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்க ஒர்க் ஷீட்ஸு இந்த மாதிரி இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் வந்து அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு லாங் வவல் சவுண்டுக்கும் ஷார்ட் வவல் சவுண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்சியேஷன் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஏஐன்னு வரும்போது ஏ இ அப்படின்றது அவங்களுக்கே அது ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் வீடியோஸ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.